ஹலோ, வெல்கம் டு பிருந்தாஸ் vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன அப்கிரேட் தான் என்னோட கிச்சனுக்கு. ஐட்டம் வேணா பார்க்க வந்து ஒரு சிம்பிளா இருக்கலாம், பட் ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டிய விஷயம். எஸ், நான் வந்து நான்ஸ்டிக் கடாய் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோட அதுக்கு முன்னாடி வந்து என்னோட குக்கிங் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ்ல எல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, இந்த மாதிரி நான்ஸ்டிக் காமிக்கும் போது என்ன இவ்வளவு மோசமா வச்சிருக்கீங்க, அதை சேஞ்ச் பண்ணுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதி அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. ஏன்னா நம்ம மேல கேர் எடுத்து ஒரு கமெண்ட் பண்றாங்கல்ல. ஆக்சுவலா நம்ம அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம கேரே பண்ண மாட்டோம், ஆனா அது வந்து ஹெல்த் வைஸா செம்ம பாதிப்பை கொடுக்கும். நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கடாயன்றத நான் ஃபைனலா காமிக்கிறேன். ஆக்சுவலா நான்ஸ்டிக் வந்து ஏன் வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நானே இப்பதான் அதெல்லாம் செக் பண்ணி கத்துக்கிட்டேன். அதுல வந்து டெஃப்லான்ன்ற ஒரு கோட்டிங் கொடுப்பாங்களாம். அதை வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ண அந்த டெஃப்லான்ற ஒரு கோட்டிங் வந்து வெளியில வந்துரும் இல்லையா. நம்ம அந்த கரண்டிலாம் யூஸ் பண்ணுவோம், அதை கீறி கீறி அங்கங்க ஒயிட்டா தெரியும்ல. சோ அந்த டெஃப்லான்ன்ற ஒரு கோட்டிங் வந்து நம்ம ஸ்டொமக்குள்ள போச்சுன்னா, ஃபுட் சாப்பிடும் போது போச்சுன்னா, அது மேபி இட் மே காஸ் லிவர் கேன்சர், அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச்ல எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சோ பெட்டர் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம இதெல்லாம் திங்க் பண்ண மாட்டோம், பட் டைம் எடுத்து இமீடியட்டா இந்த மாதிரி ரொம்ப மோசமான நான்ஸ்டிக் எல்லாம் வச்சு ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஒரு 1500 2000 ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான்ஸ்டிக்ல தான் எனக்கு குக் பண்ண ரொம்ப பிடிக்கும், எனக்குலாம் நான்ஸ்டிக்ல தான் குக் பண்ண பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க கடாய் வந்து 2 கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண தானே அது டேமேஜ் ஆகுது. ஸோ 2 இருந்ததுன்னா ஆல்டர்னேட்டிவா மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு நான் பண்ண விஷயத்த தான் சொல்றேன். நீங்க கண்டிப்பா லேடிஸ் கண்டிப்பா அப்கிரேட் பண்ணிடுங்க உங்க கடாய் எல்லாத்தையும். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின கடாய் வந்து எனக்கு வந்து இந்த தோசை பேன் அப்புறம் சின்னதா நான்ஸ்டிக் பேன்லாம் ஆல்ரெடி இருக்கு, அதனால நான் செட்டா போகல. நார்மலா நம்ம ஆன்லைன்ல பார்த்தா இந்த 3 செட் தான் வரும். ஒன்னு தவா வரும், அப்புறம் தோசை பேன் வரும், அப்புறம் இன்னொரு ஒரு கடாய் வரும் நான்ஸ்டிக்ல. சோ எனக்கு வந்து இந்த மாதிரி கடாய் தான் வேணும் லெட் வச்சு அப்படிங்கறதுனால நான் சூஸ் பண்ணி இந்த கடாய் மட்டும் தனியா 2 வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரெஸ்டீஜ்ல இருந்து தான் வாங்கினேன். பிரெஸ்டீஜ்ல இந்த மாதிரி நமக்கு லெட் வச்சுதான் வாங்கியிருந்தேன், கிளாஸ் லெட் கொடுத்திருந்தாங்க. கடாய் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வெயிட்டா இருக்கு கடாய். சின்னதா இருந்தாலும் நல்ல ஒரு உள்ள கோட்டிங். இது வந்து ஃப்ரீன்னு நினைக்கிறேன். இது வந்து ரப்பர், நல்லா பிளாஸ்டிக் ஹேண்டில், இங்க ஒரு கிரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு நம்ம எப்பவும் போல நான்ஸ்டிக் பேன். ஸோ இது சைஸ்ல கொஞ்சம் சின்னதுதான், பட் வந்து நல்லா வெயிட்டாவே இருக்கு. இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 1300 சம்திங் நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. வேணும்னா சொல்லுங்க, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் கத்துக்கிட்ட என்ன விஷயம்னா, நான் வந்து இப்ப நம்ம ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யறோம்ல, அதெல்லாம் செய்யும் போது நான் கம்பி நார் வச்சு நல்லா தேய்ச்சிடுவேன் பாத்திரம் விளக்கும் போது. அதனாலயும் அந்த கோட்டிங் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. சோ பெட்டர் சாஃப்டா வந்து அதை ஹேண்டில் பண்ணுங்க. ஏதாவது ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி வச்சே கிளீன் பண்ணிடுங்க, எல்லாமே போயிடும், கோட்டிங்கும் ரொம்ப நாள் இருக்கும். அதே மாதிரி செகண்டா நான் வாங்கின நான்ஸ்டிக் வந்து எதுல இருந்ததுன்னா, அமேசான் பிராண்ட்ல இருந்தே ஒரு நான்ஸ்டிக் கடாய் வந்து நான் வந்து சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 800 ருபீஸ். பிரெஸ்டீஜ கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் வெயிட் வந்து கடாயோட வெயிட் வந்து கம்மி தான், பட் நல்ல பெரிய கடாயா இருக்கு. இதுக்குமே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கிளாஸ் லிட் கொடுத்துருந்தாங்க. கிளாஸ் லெட் கடாய் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிறைய கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. நமக்கு அதே ஒரு டிசைன், அதே ஒரு நான்ஸ்டிக் மெட்டீரியல். இங்க வந்து ஹேண்டில்ல வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல, ஆனா கிரிப் கிடையாது. பட் இதனுடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா நம்ம பிரெஸ்டிஜை விட பெருசு. சோ இதை நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை, பட் இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ரிவ்யூவும் செக் பண்ண, நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்திருந்தாங்க. நீங்க வேணும்னா இதை வந்து வாங்கி செக் பண்ணுங்க. இதனுடைய பிரைஸ் வந்து 800 சம்திங் நினைக்கிறேன். இதுக்கும் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் டச் பண்றேன், கமெண்ட்ல கேளுங்க. ஓகே லேடிஸ், நான் என்னோட நான்ஸ்டிக் கடாய் நான் இது வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு காமிக்கிறேன். கண்டிப்பா பயந்துருவீங்க. சோ லேடிஸ், இது வந்து நிஜமாவே எப்படி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் இது வரைக்கும். நான் அதை வந்து நிறைய பேர் எங்க மம்மியும் சொல்லியிருக்காங்க இதை மாத்து அப்படின்ட்டு. கமெண்ட்லயும் சொல்லும் போது ஓகே மாத்தலாம், என்ன ஓகே ஹெல்த் இஷ்யூவா, சரி என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூன்றது எனக்கே அவேர்னஸ் இல்ல. அதனால நான் இந்த மாதிரி ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம ஆஃபீஸ் கிளம்புறோம் அப்படி இப்படின்ட்டு ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கோம்ல, அதனால அதுக்கெல்லாம் எனக்கு கண்டிப்பா இதெல்லாம் மறந்துடுவேன் நானு. சோ
இந்த லெவலுக்கு மோசமா போனதுக்கு அப்புறம் தான் நான் நெட்ல எல்லாம் செக் பண்ணேன் என்ன மாதிரி ஆகும் நான்ஸ்டிக் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அது செக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. உடனே நான் வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். காசுலாம் வேண்டாம், பரவாயில்ல, நெக்ஸ்ட் மந்த் கூட வேற செலவு பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து ப்ரியாரிட்டியா நம்ம வந்து காசு எடுத்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சோ என்னோட நான்ஸ்டிக் பேனை நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கம்பி நார் போடுறது, அப்புறம் கரண்டி போடுறது, எல்லா வேலையும் இதுல பாத்துட்டேன். இந்த மாதிரி மோசமான நிலைமையில தான் நான் நேத்து வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ இந்த மாதிரி தயவு செஞ்சு நான்ஸ்டிக் பேன்லாம் கொஞ்சம் வெள்ளையா இந்த மாதிரி தெரியற மாதிரி வந்துட்டாலே தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த லெவலுக்கு வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, வேற என்னப்பா சொல்லணும்? சோ இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனோட ஒரு சின்ன அப்கிரேட் இதுதான். ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.